ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா ரொம்ப பண்ணாதம்மா. சமைக்கிறதுலாம் ஒரு விஷயமா? சமைக்கிறது ஒரு விஷயமே இல்லையே. நீங்க என்னைக்காவது உங்க அம்மாவுக்கு சமைச்சு கொடுத்திருக்கீங்களாண்ணா? அப்படி கேளு. அமுதா, நானா அம்மா சமையல்? அது வந்து எனக்கு சமைக்க தெரியாதுமா. ஏதாவது ஒரு விஷயமே இல்லன்னு எப்படி மாமா சொல்ல முடியும்? நேரத்துக்கு தட்டுக்கு சோறு வந்தா அதோட கஷ்டம் இந்த துரைக்கு எப்படி தெரியும்? சரி சரி, மகளிர் அணி முழுக்க என்ன கட்டங்கட்டுற மாதிரி தெரியுது. ஓகே, நான் முடிச்சுக்கிறேன். ஐயா பெரிய கட்டதோர இவரை கட்டம் கட்டுறாங்களாம். ஓ, காக்கே காவா? நல்லா இருக்கு பா ரைமிங். சரி சரி, விளையாடாம மதியம் என்ன சமைக்கலான்னு ஏதாவது ஐடியா குடுறா. ஓ அட பாவமே, என்ன சமைக்க போறீங்கன்னு முடிவு பண்ணாமதான் வல்லவனை போட்டு இவ்வளவு நேரம் வறுத்து எடுக்கிறீங்களா? மாமா நல்லா கேளுங்க மாமா, கேளுங்க. என்னடா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4 டிஷ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அலப்பறை இருக்கு. ரொம்ப ஓவரா இருக்கு மாமா. டேய், என்னடா 4 குழம்பு தான் தெரியும் உனக்கு தெரியுமா? அம்மா அதான் நான் டெய்லி சாப்பிடுறேனே. என்ன வைக்கிற? சாம்பார், கார குழம்பு, மோர் குழம்பு. கார குழம்புல அது என்னது, அந்த பூண்டை போட்டோன்னு வையேன், அது பூண்டு குழம்பு. அதுலயே பூண்டுக்கு பதிலா தட்டைப்பயிரை போட்டோன்னு வையேன், அது தட்டைப்பயிர் குழம்பா. இப்படி நீங்களே பேரை வச்சுட்டு பேச்சா பாருங்க. ஓமா, என்ன இவ்ளோ பேசுறீங்கல்ல? அப்போ இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு ஐடியா கொடுங்க. அமுதா, இது கேள்வி. இப்ப சொல்றேன் பாரு. சீரக சம்பால நல்லா நெய் தூக்கலா போட்டுட்டு எல்லோ ஆட்டை புடிச்சு அப்படியே பெருசும் இல்லாம சிறுசும் இல்லாம துண்டு துண்டா கட் பண்ணி போட்டு நல்லா கார சாரமா பிரியாணி வைக்கலாமா? ஓ, ஆடடடடடா, நான்வெஜ்ஜா? உத வாங்க போறடா நீ. டேய், நம்ம ஊர்ல திருவிழா ஆரம்பிக்க போதுடா. கொஞ்ச நாளைக்கு கவுச்சி எல்லாம் சாப்பிட கூடாது. ஐயோ கடவுளே. என்னது, கவுச்சி சாப்பிட கூடாதா? அத்த என்னத்த போட வளவளன்னு பேசிட்டு இருக்காதடா. அண்ணி பேசாம நான் என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சிடுறேன். ஐயோ அத்தை, அது கபிலனுக்கு பிடிக்காதே. ஓ ஓ, உருண்டை குழம்பு இல்ல, மணிகண்டனுக்கு பிடிக்காதுமா. அன்னைக்கு பிடிச்ச மாதிரி மாங்காய் நறுக்கி போட்டு சாம்பார் வைக்கலாமா? ஓகே. அப்போ நான் சமைக்கிறேன், நீங்களா ரெஸ்ட் எடுங்க. நோ அண்ணி, இந்த வீட்டோட மருமகன் நான் தான். நான் உங்க எல்லாருக்கும் சமைக்கிறேன். ஆமா அமுதா, இத்தனை பேருக்கு நீயே சமைச்சிருவியா? அதென்னது அப்படி கேட்டீங்க? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அமுதா கையால சாப்பிட்டு நாங்கெல்லாம் மலைச்சில போயிருக்கிறோம். நீங்க போய் அவளை சமைச்சிருவியான்னு கேக்குறீங்க? என்ன மாப்பிள்ள நீங்க? என்னடா குரு குரு குருன்னு என்னைய பாக்குற? இல்ல, அமுதா விஷயத்துல உன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. ராம் முழுக்க கண்ணு முழிச்சிருந்து துப்பறிகிற கதை இருக்கிற படமா பார்த்துட்டு பகல்ல எல்லாரும் மூஞ்சியும் பார்த்து எல்லாரையும் திருடனாவே நினைக்கிறது இல்ல. உருப்புறதுக்கு வழிய பாடுற. அமுதா, நீ சம, உனக்கு நாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றோம். அதெல்லாம் வேண்டாம், நீ நானே பாத்துக்கிறேன். மாங்காய் சாம்பார், அவியல், பருப்பு வடை, கத்திரிக்காய் தொக்கு, பாயாசம், அப்பளம், ரசம், மோரு, இதெல்லாம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இவ்ளோ ஐட்டமா? வரதா, எதுக்கு இத்தனை? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சிம்பிளா பண்ண சொல்லு. எதுக்கு இத்தனை? நீ என் கூட வாழ வந்திருக்கியா இல்லனா ஹோட்டல் ஏதாவது வைக்க ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கியா? இதெல்லாம் சமைச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு போட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ரொம்ப சரியா சொன்னப்பா. நாம எது பண்ணாலுமே சில பேர் திருந்த மாட்டாங்க. அமுதா, நீ முதல்ல வந்து என் ட்ரெஸ் அயன் பண்ணி கொடு. வரதா, கேட்டியா?
துரைக்கு இப்பெல்லாம் சட்டை அயன் பண்ண கூட கஷ்டமா இருக்கான். ஏன் இவனுக்கு சட்டை அயன் பண்ணி கொடுக்க தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானோ? அம்மா அவர் சும்மா இருக்க சொல்லுமா. அமுதா நீ இப்ப வரப்போறியா இல்லையா? நான் வரல. எல்லாருக்கும் நான் சமைச்சிட்டு தான் வருவேன். உங்களால வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்களும் அயன் பண்ணிக்கோங்க. அப்ப நான் சொல்றதை நீ கேட்க மாட்டல? அவதான் சமைக்கணும்னு ஆசைப்படுறாள்ல, சமைக்கட்டுமே. அப்படி சொல்லுனா என் அண்ணனா அண்ணன் தான். சொல்ல சொல்ல கேட்காம பண்ணிட்டு இருக்க. நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது. என்னமா போ. டேய் கடவுளே. அத்தை, மாமா, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் அவரை சமாளிச்சுக்கிறேன்.